வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் அதிபரின் இலங்கை விஜயம், பலப்படுத்தப்பட உள்ள பாதுகாப்பு, சத்தமின்றி பதில் தாக்குதலை தொடங்கி இஸ்ரேல் அதிகரிக்கும் போர் பதற்றம், வெற்றிகரமாக இலக்கை தாக்கிய ஏவுகணை, இந்தியாவின் சாதனை, ரஷ்ய பின்புலத்தில் உக்ரைன் அதிபரை கொல்ல சதி, போலாந்து நாட்டவர் அதிரடி கைது, ஈரான் மீது இஸ்ரேலிய தாக்குதல், தங்கம் மற்றும் எண்ணெயின் விலை திடீரென உயர்வு, இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க அதிகாரிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை, அமெரிக்காவின் ஈரான் வெளியுறவு அமைச்சருக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடு, ரஷ்ய ராணுவத்தில் வேலைவாய்ப்பு, மோசடியில் ஈடுபட்ட ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கைது. தொடர்வன விரிவான செய்திகள். ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் பதற்றத்தின் மத்தியில் ஈரான் அதிபர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். எதிர்வரும் 24ஆம் தேதி இலங்கை விஜயம் செய்ய உள்ள ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் பூரண பாதுகாப்பை ஸ்ரீலங்கா அதிபர் பாதுகாப்பு பிரிவினர் ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஓமாயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை மக்களிடம் கையளிப்பதற்காக அவர் இலங்கை விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரான் அதிபரின் விஜயத்தின் போது ஸ்ரீலங்கா அதிபர் பாதுகாப்பு பிரிவு மிக நெருக்கமான பாதுகாப்பை வழங்க உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் ஏனைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை ராணுவ படை உட்பட முப்படையினர் வழங்க உள்ளனர். ஈரான் அதிபர் மத்தள விமான நிலையத்தை வந்தடைந்ததும் பிரமுகர் விருது வழங்கும் நிகழ்வு இடம்பெறவுள்ளது. அதன் பின்னர் ஓமாயாவிற்கு அழைத்துச் செல்லப்படுவார். கொழும்பிற்கு அழைத்து வரப்பட்ட ஈரான் அதிபர் ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுடன் கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளார். இதேவேளை ஈரான் அதிபரின் இலங்கை விஜயம் தொடர்பில் வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு பிரதானிகளுக்கு இடையில் நேற்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ஈரானிடையே போர் பதற்றம் நிலவி வந்த நிலையில் ஈரான் மீது ஏவுகணைகளை வீசி இஸ்ரேல் பதில் தாக்குதலை நடத்தியுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் இஸ்பஹான் நகரில் உள்ள விமானப்படை தளத்தில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்படுவதற்கான சத்தம் கேட்டதாக இந்த தாக்குதல் தொடர்பாக விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலை தொடர்ந்து ஏராளமான விமானங்கள் ரத்து செய்திருப்பதாகவும் அந்நாட்டு அரசு செய்தி நிறுவனம் கூறியுள்ளது. இந்த பகுதியில் ஈரானின் அணுசக்தி தளங்கள் மற்றும் ராணுவ விமான தளங்கள் உள்ளதாக இவற்றை குறிவைத்து இந்த தாக்குதல் நிகழ்ந்ததாக கூறப்படுகின்றது. எவ்வாறாயினும் தற்போது இஸ்பஹான் அணுமின் நிலையங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக ஈரான் அரசு தொலைக்காட்சி ஒன்று கூறியுள்ளது. சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகம் தாக்கப்பட்டதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஏவுகணைகள், ஆளில்லா விமானங்களை கொண்டு ஈரான் தாக்குதல் நடத்தியது. எனினும் அமெரிக்கா உதவியுடன் தாக்குதலை இஸ்ரேல் முறியடித்த நிலையில் மத்திய கிழக்கு பகுதியில் போர் ஏற்படுவதற்கான பதற்றம் அதிகரித்து காணப்பட்டது. இதன்போது இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ள தனது சொந்த முடிவை எடுக்கும் என்று அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருந்த நிலையில் ஈரானை எந்த நேரமும் இஸ்ரேல் தாக்கக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் ஈரான் மீது ஏவுகணைகளை வீசி இஸ்ரேல் பதில் தாக்குதலை நடத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஈரான் மீது இஸ்ரேலின் பதிலடி தாக்குதல் மோசமாக இருக்கும் பட்சத்தில் அது 3ஆம் உலகப் போருக்கு வித்திடுமோ என்ற கேள்விகள் உலக அரங்கில் எழுந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தினால் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட சுதேசி தொழில்நுட்ப குரூக் ஏவுகணை ஒடிசா மாநிலம் சந்திப்பூரில் வெற்றிகரமாக பரிசோதனை செய்யப்பட்டது. இதன்போது அதன் அனைத்து துணை அமைப்புகள் எதிர்பார்த்தபடி செயல்பட்டன. பல்வேறு இடங்களில் ஒருங்கிணைந்த சோதனை மையத்தால் நிறுவப்பட்ட டாடர், எலக்ட்ரோ ஆப்டிகல் டிராக்கிங் சிஸ்டம், டெலிமோட்ரி போன்ற பல்வேறு சென்சார்களை ஏவுகணை செயல்திறன் கண்காணிக்கப்பட்டது. இந்திய விமானப்படையின் சுகை 30 MKI விமானத்திலிருந்து ஏவுகணை பறப்பது கண்காணிக்கப்பட்டது. இந்த ஏவுகணையின் சோதனை வெற்றி பெற்றதை தொடர்ந்து DRDO விஞ்ஞானி மற்றும் ஊழியர்களுக்கு மத்தியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை கொல்ல சதித்திட்டம் தீட்டியதாக போலாந்து நாட்டைச் சேர்ந்த நபரை போலாந்து அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். அவரிடம் தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ரஷ்யா முக்கிய பங்கு வகிப்பதாக சந்தேகிக்கப்படுகின்றது. ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தியுள்ள ஏவுகணை தாக்குதலின் பின்னர் உலக சந்தையில் எண்ணெய் மற்றும் தங்கத்தின் விலை சடதியாக உயர்வடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பங்குகளும் பாரிய அளவில் சரிவை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த வாரம் இஸ்ரேல் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்ட நிலையில் அதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் இஸ்ரேலால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில்
இலங்கையில் உலகளாவிய ரீதியில் கச்சா எண்ணெய் மற்றும் தங்கம் பங்குகளின் போன்றவற்றில் இது பாரிய தாக்கத்தை செலுத்தியுள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதன்படி வெள்ளிக்கிழமை காலை ஆசிய வர்த்தகத்தில் பிராண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய்க்கு சுமார் 3% உயர்ந்தது, சுமார் $90 உயர்ந்துள்ளது. அதே நேரம் தங்கம் ஒரு அவுன்ஸ் $2,400 மேல் புதிய உச்சமாக பதிவாகியுள்ளது. ஜப்பான், ஹாங்காங் மற்றும் தென்கொரியாவின் பெஞ்சமார்க் பங்கு குறியீடுகள் தாக்குதல் செய்திக்கு பிறகு சரிந்தன. கடந்த வார இறுதியில் ஈரானில் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலின் எதிர்வினையை முதலீட்டாளர்கள் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர் என்றும் சர்வதேச ஊடகமான BBC குறிப்பிட்டுள்ளது. ஈரான் மீது இஸ்ரேலின் பதிலடி தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலில் உள்ள தனது தூதரக பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கான பயணத்தை அமெரிக்கா தடை செய்துள்ளது. அதன்படி டெல் அவிவ் பிராந்தியத்தில் ஹெர்லியா, நெதன்ஜா, எவன்ஹெதா, ஜெருசலேம் மற்றும் பேர்ஹவா பகுதிகள் வெளியே அடுத்த அறிவிப்பு வரும் வரை பயணிக்க வேண்டாம் என்று ஊழியர்களுக்கு கூறப்பட்டுள்ளதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. தற்போது இஸ்ரேலின் ஈரான் மோதலினால் இஸ்ரேலிய பெரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் நிலவுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக வெளியான செய்திகளை தொடர்ந்து இஸ்ரேலை விட்டு வெளியேறுமாறு ஆஸ்திரேலியா தனது குடிமக்களை வலியுறுத்தியுள்ளது. பயங்கரவாத தாக்குதலின் அதிக அச்சுறுத்தல் பிராந்தியம் முழுவதும் உள்ளது எனவும் பாதுகாப்பு நிலைமை விரிவாக மோசமடைய கூடும் என்றும் ஆஸ்திரேலிய வெளியுறவு மற்றும் வர்த்தகத்துறை அறிவித்துள்ளது. இதேவேளை விமான சேவைகள் ரத்து செய்தல் மற்றும் பிற பயண இடையூறுகள் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்குமாறு இஸ்ரேலியரிலிருந்து ஆஸ்திரேலியர்களுக்கு அந்நாடு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்திற்காக நியூயார்க் சென்றிருந்த ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் அவரது குழுவினருக்கு அமெரிக்கா மேலதிக பயண கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். செய்தி தொடர்பாளர்களிடம் பேசிய படோல் 2 தொகுதி சுற்றளவுக்குள் மட்டுமே ஐநா மற்றும் ஈரானின் வசிப்பிடத்திற்காக ஐநா மற்றும் ஜோன் எஃப் கென்னடி விமான நிலையத்திற்கு இடையே ஐநா தலைமையகத்தில் 2 தொகுதி சுற்றளவுக்கு மட்டுமே பிரதிநிதிகள் குழு செல்ல அனுமதிக்கப்படுவதாக கூறினார். இஸ்ரேல் ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள முறுகலை அடுத்து அமெரிக்கா மேற்கண்ட நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய ராணுவத்தில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக வாக்குறுதியளித்து இலங்கையர்களிடம் பண மோசடி செய்த குற்றச்சாட்டில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ஒருவர் உள்ளிட்ட 2 புலனாய்வு பிரிவின் திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையே போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் அதிக சம்பளத்தை எதிர்பார்த்து அண்மைய நாட்களில் இலங்கை ராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்ற அதிகளவான அதிகாரிகள் ரஷ்ய ராணுவத்தில் இணைந்துள்ளனர். இந்த நிலையில் ரஷ்ய ராணுவத்தில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக வாக்குறுதி அளித்து பணம் பெற்றுக் கொண்ட சம்பவம் ஒன்று இலங்கையில் இடம்பெற்றுள்ளது. வாரியபல பகுதியைச் சேர்ந்த ராணுவ அதிகாரியொருவரும் கண்டியைச் சேர்ந்த நபரொருவரும் இந்த பண மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட இருவரும் சட்டவிரோதமாக 43 பேரை இலங்கையிலிருந்து ரஷ்யாவுக்கு அனுப்பியுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் கைதான 2 பேரையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஓய்வு பெற்ற இலங்கையின் முப்படையினர் ரஷ்ய ராணுவத்தில் இணைவதை தவிர்க்குமாறு பாதுகாப்பு அமைச்சு அறிவுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.